பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தியாகச்சமரன் ஜி.கே. மணி அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, இங்கே நடக்க இருக்கிற இந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புக்குரிய சகோதரர் அவர்களை ஆதரித்து நம்முடைய சின்னையான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வாக்கு கேட்டு வருகின்றிருக்கிறார்கள். அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தியாகச்சமரன் ஜி.கே. மணி அவர்களும் இங்கே வருகிறார். மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் தியாகச்சமரன் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் வேலைக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவரோடு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இந்த பகுதி மக்களுக்கு நன்கு அதிகமான அண்ணன் பாஸ்கர் அவர்களும் வேலைக்கு வருகை வந்து விட்டார்கள். பணிகளையும் தலைமையேற்று நடத்திய நமது போக்குவரத்து துறை அமைச்சர், கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த பகுதியிலே இந்த தேர்தலை அவர்கள் உங்களை வாக்கு சேர்த்து உரையாற்றுவார். இனிய பொதுக்கூட்டத்திற்கு வருகிருந்து அரவக்குறிச்சியினுடைய வெற்றிக்கு தீர்ப்பு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தண்ணீர் பற்றாக்குறையே வராது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கண்டிப்பா நம்முடைய ஆளுகின்ற அரசு அதிமுக அரசு 2 வருஷத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தான் மீண்டும் வளரும். அம்மா ஏற்கனவே சொல்லிட்டு போய் திமுக கழகம் ஆட்சி செய்யும் சொல்லி அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மாவுடைய நலத்திட்டங்கள் அத்தனையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற அரசு இந்த அரசு. மக்கள் முழுமையா நம்மளை நம்புறாங்க. மக்கள் முழுமையாக நம்ம மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சி வேட்பாளர் பொய்யான வாக்குறுதிகளை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய இருவரும் தலைவர்களும் இல்லை பேசும் முதலில் கடன் கொடுத்தது ஐயா டாக்டர் ராமதாஸை தான். இந்த இயக்கத்தை முதலில் கடன் கொடுத்தார். அப்போது ஸ்டாலினுக்கு ஆட்டம் எடுத்தது, அளவெடுத்தது, ஓட்டம் எடுத்தார். எப்படியாவது அதிமுக தனியாக்கப்படும். இந்த இடைத்தேர்தலில் நான் முதலமைச்சர் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம் என்று நினைத்தார் ஐயா ராமதாஸ். அதனாலேதான் ஐயா ராமதாஸ் அவர்களிட்ட அந்த வேண்டுகோளை, அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு குளங்கள், குட்டைகள் தூர்வாரப்படும், மழைநீர் சேகரிக்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலேதான் இன்றைக்கு பித்தலாட்டம் பிடித்து இன்னும் ஒரு வார காலத்தில் தேர்தல் முடிவு வரப்போகிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் தேர்தல் முடிவு வரப்போகிறது. 22 சட்டப்பேரவை அரவாக்குறிச்சி தொகுதி, இந்த 18 தொகுதிகள் 22 தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்ற தொகுதி என்ற பெருமையை கரூர் மாவட்டம் பெற வேண்டும். வாக்குகள் எல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளை சத்திரம் இரட்டையை தமிழின போதை ஐயா ராமதாஸ் அவருடைய ஆதரவற்ற சின்னம் இரட்டையை அந்த இரட்டையை சின்னத்திலே அன்பான வாக்குகளை பதிவு செய்து நம்முடைய வேட்பாளர் வி.டி. சத்யநாதன் ஒரு துடிப்பு முகத இளைஞன் 28 வயதில் அம்மாவால் கலந்துரைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய ஐயாவர்கள் மருத்துவர் ஐயாவர்களுடைய ஆலோசனைப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட பகுதி, பிற்படுத்தப்பட்ட பகுதி, ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்மைக்க மக்கள் இவருடைய வாழ்க்கை தரத்தை கொண்டு நம்முடைய அண்ணன் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு மீண்டும் வேலாயுதம்பாளையத்திலே ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு போல் திரண்டு இருக்க வேண்டிய கூட்டத்திலும் வாக்கு சேகரிக்க வேண்டி இருப்பதால் காலத்தின் ராமதாசன் அவர்களே
இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்